ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டிஆர் இந்த மூவியோட அஃபீஷியல் ஓடிடி லிஸ்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், காளி வெங்கட் பிரபு மேலும் பல ஸ்டார் காஸ்டும் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு மூவி தான் டிஆர். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். படத்தோட கதாநாயகியான ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கு. இவங்களுக்கு கொரட்டை வர்ற பிரச்சனை இருக்கிறதுனாலையும் அதை வர மாப்பிள்ளை எல்லாருக்கிட்டையுமே இவங்க ஓப்பனாக சொல்றதுனாலையும் இவங்களுக்கு ரொம்ப நாளமாக ஒரு நல்ல வரன் கிடைக்காம இருக்கு. இப்போ ஜிவி பிரகாஷா காட்டுறாங்க. ஜிவி பிரகாஷ் அண்ணனா காளி வெங்கட் பிரபு இருக்காரு. இவர் சின்ன வயசுலேருந்து இந்த குடும்பத்துக்காக எல்லாமே ஓடி ஓடி பார்த்துருக்காரு. அதனால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்ல முடிவும் இவர் தான் எடுக்கிறாரு. இப்போ ஜிவி பிரகாஷ் ஒரு நியூஸ் சேனல்ல நியூஸ் ரீடரா இருக்காரு. இவருக்கு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா காளி வெங்கட் பிரபு இப்ப ஜிவி பிரகாஷா கட்டாயப்படுத்துறாரு. நீ உன்னோட கரியரை அப்புறமேல் பார்த்துக்க, முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஜிவி பிரகாஷா கட்டாயப்படுத்துறாரு. ஆனா ஜிவி பிரகாஷ் இதுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் பொண்ணு பார்க்கவும் போறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட அம்மா இருந்துகிட்டு இந்த மாப்பிள்ளை கிட்ட உன்னோட கொரட்டை வர பிரச்சனையை சொல்லாத, இல்லாட்டி உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்கன்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட சொல்றாங்க. இதனால ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தற்காலிகமா இந்த கொரட்டை வர பிரச்சனையை இவங்க கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இந்த கதையில ஒரு பெரிய ஹைலைட்டா ஜிவி பிரகாஷ் தான் இருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஒரு லைட் ஸ்லீப்பர், அதாவது சின்னதா ஒரு பென்சில் சத்தம் கூட விழுந்தா கூட இவரோட தூக்கம் முழுசா கெட்டு போகும். இப்படி இருக்கிற ஜிவி பிரகாஷ் கொரட்டை ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவங்க மேரேஜ் லைஃப் என்ன ஆச்சு, அடுத்தடுத்து இந்த கதையில நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. டிஆர் இந்த மூவியோட டிஜிட்டலைசேஷன் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. படத்தை வர ஏப்ரல் 28 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டியர் மூவி நீங்க பாத்துட்டீங்களா? கீழே கமெண்ட் சொல்லுங்க. வீக்கெண்ட்ல டைம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்க ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டியர் மூவி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் டியர். இந்த வீக்கெண்ட் இந்த மூவி அவைலபிளா இருக்கும். டைம் இருந்தா இந்த மூவியை நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா ஓடிடி அப்டேட் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.